ஓம் நம பார்வதி பதையர மகாதேவா. தென்னாவுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசக திருவடிகள் போற்றி போற்றி. அடியவர் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இன்று நாம் மாணிக்க வாசகரால் பாடப்பெற்ற திருப்பள்ளி எழுச்சியின் பாடல் 3 பாடி விளக்கம் தர இருக்கிறோம். நன்றி. கூவின பூங்குயில் கூவின கோழி, கூவின பூங்குயில் கூவின கோழி, குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம். கூவின பூங்குயில் கூவின கோழி, குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம். ஓவின தாரகை ஓவின தாரகைகள் ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது. ஓவின தாரகைகள் ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது. விருப்பொடு நமக்கு தேவனச்செறிகள் தாளினை காட்டாய். தேவனச்செறிகள் தாளினை காட்டாய். திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. தேவனச்செறிகள் தாளினை காட்டாய். திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய். யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. கூவின பூங்குயில் கூவின கோழி, குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம். ஓவின தாரைகள் ஒளி உதயத்தின் பொறுப்படுகின்றது. விருப்பொடு நமக்கு தேவனச்செறிகள் தாளினை காட்டாய். திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. தேவனச்செறிகள் தாளினை காட்டாய். திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்னுடைய பொருள் விளக்கம். திருப்பெருந்துறையில் குடிகொண்டுள்ள சிவபெருமானே, உதயத்தை அறிவிக்க குயில்களும் கோழிகளும் கூவிவிட்டன. குருகு பறவைகளும் கிரிச்சிடுகின்றன. சங்குகள் முழங்கும் ஒலி கேட்கின்றது. நட்சத்திரங்கள் சூரிய ஒளியில் கலந்து அதனுடன் ஒன்றிவிட்டது போல நானும் மனதில் உன்னை மட்டுமே காண வேண்டும் என்ற விருப்பத்தை நிரப்பி வந்துள்ளேன். எனக்கு நீ உன் திருவடியை காட்டு. தேவர்களாலும் பிறராலும் அறிய முடியாதவனே, எனக்கு எளிமையாக காட்சி தருபவனே, எம்பெருமானே, உறக்கம் நீங்கி எழுவாயாக. ஓம் நம பார்வதி பதையர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.